அதனால உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். நீங்க போக போக கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸி தான். இது அந்த மேட்சா? ஆமா. அந்த எங்களுக்கு வேணாம். அது ஆடுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. எவனோ ஒருத்தன் வந்துட்டான். யோ பின்னால வரான் ஏன் ஒருத்தன் உங்ககிட்ட நம்பர் 4. ஏய் இந்த டீம் நல்லா ஆடுறாங்கடா. செக் பாயிண்ட் போ யூ கேன் டு இட் கைஸ். ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டேன். அடிச்சிட்டாங்க என்னைய. அப்பதான் அவங்களால அடிக்க முடியாது எங்களை. உங்களை நம்மளாலே ரிவர்ஸ் கொண்டு போறேன். இங்க பாரு வாழை பாரு. ஏய் மேட்ச்ல போடுறானா இந்த மேட்ச்ல போட்டுருக்கான் கோல். ஒய்யால நானும் பேச வேணாம் பாக்குறேன். நீ பேச வைக்காத. முடிச்சுட்டேன். ஐயோ என்னையா பண்றீங்க அங்க? போய் வண்டி கிட்ட போய் நில்லுங்க. இருடா என்ன இருக்குடா, ஒரு நிமிஷம் இருக்குடா. ஜெயிக்கணும் கைஸ். போன மேட்ச் தானே போய் அடிச்சேன். பார்த்தாதா எல்லா மேட்சும் முக்கணுமா இது? ஏ செக் பாயிண்ட் யோ செக் பாயிண்ட் கிட்ட வந்து சாவறேன் நானு. பாவிங்க. செக் பாயிண்ட் கூட்டு போங்க. அந்த வண்டியை ரிவர்ஸ் கொண்டு வராங்க நீங்க. நம்மளும் ரிவர்ஸ் கொண்டு வருவோம்ல. நீ ஏன்டா ரிவர்ஸ் கூட்டு போற பைத்தியமே? இந்த ஸ்மோக் எந்த நாய்டா போடுது? இந்த தடவை ஸ்மோக் போட்டு வெட்டி போடுவேன். ஓ போயே. கவர்ல தான்டா யாரா பின்னால வந்து அடிக்கிறான்? நம்ம இடத்துக்கு ஒருத்தன் போய் அடிச்சுட்டான். அப்படியே போ சைடுலயே போ. யாரா இங்கெங்கேயோ போய் சண்டைக்கு கொடுத்துட்டேன். அப்படியே போய்க்கோ. அப்படியே போட்டானே செத்துட்டியா? அவன் செத்து ஆரம்பிச்சு ஒரு அவட போட முடியாது. போட்டேன்னா போயிட்டு இருக்கடாடி. ஐயோ அவங்க ரெண்டு இதுலயே பிளாக் பண்ணிட்டாங்க. நாசமா போறவங்களா. போ ரெண்டு பேரும் யோ அடிக்கிறான். இது கூட ஓடி வராங்க பூரா போயிலும். ஒரு இதா செக் பண்ணிட்டு போவியா? நீ அது கூடயே போ. ஏய் டேய் ஓகே முடிஞ்ச அளவுக்கு போயிட்டான். போ பக்கத்துல தான்டா இருக்கும். வாங்கடா போயிரு அப்படியே. ஐயோ ஏம் யாரையும் யாரா போடுறது? ஸ்மோக் எவன்டா போடுறது நம்ம டீம்ல? எனக்கு தெரிஞ்சு நான் தான். பேசினா நான் கரெக்டா போனாங்க. என்னால சுட முடியல, லாங்கரேஜ் கொடுக்கவே முடியல. அவங்க 4 பேர் நிக்கிறாங்க இவங்க. அதுக்கு ஸ்மோக் போட்டா அப்புறம் சொல்றீங்க ரூல்ஸ். அது இல்லையா 4 பேர் பக்காவா அழுத்துறான். எம்பி ஓ இன்னும் எப்படி அடிக்கிறாங்க? இப்படி அடிச்சா நடக்காதியா? மிஷின் ஃபைல் நோட்டீஸ் 130 நம்ம நொட்டி தள்ளிடுவோம் பாரு.
அவங்களுக்கு விளாட்டு அது ஒன்று வச்சுருவோம். மிஷன் பேக்கிங் மோஜோ இது அவங்க என்ன செக் பாயிண்ட் ஒன்று அதுக்குள்ள வந்துட்டாங்க. யாருமே இல்லை. சுடணும். நான் சுட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க எங்க போனீங்க? நானும் சுட்டுட்டு தான் இருக்கேன். யோ என்னையா பண்றீங்க? டீம்மேட் நாசமா போறீங்க. என்ன பண்ணும்? பக்கா 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 சரியானது. யார் அது பக்காவான இடத்துல எங்கேயோ உட்காந்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? யார் யார்? நான் பிளாக் பண்ணி நிப்பாட்டிட்டேன். வந்துட்டேங்க. உன்னைய தேடிதான் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பாத்து இருந்துக்கோ. சரி நீ அங்க இருக்க. ஆனா இதுக்கு முன்னாடி எங்க பின்னாடி எத்தனை கிள்ளி அடிச்சுக்கிட்டு இருக்க? 25 கிலோ. நம்ம டீம் பொசிஷன்ல சரியான பொசிஷன்ல ஆடிட்டு இருக்கோம். ஏன் உட்காந்து மேல இருக்கு. சரி செக் பாயிண்ட் 2 போயிட்டு இருக்காங்க. விட்டுறாத. அதை விட்டுனா டிஃபரன்ஸ் பண்ண முடியாது. வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஏன் இன்னும் 30 மீட்டர் வந்தா அவ்வளவுதான், நம்ம தோத்துருவோம். செக் பாயிண்ட் வந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிருக்கீங்க? ரீச் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. போக போறோம். முடிச்சுட்டாங்க போங்க. இன்னொன்று மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க கைஸ். ஜெயிச்சிட்டு தான் முடிக்கிறோம். 27 16 என்ன பண்றீங்க? என்ன பண்றது? இதுக்கு மேல எங்களால் பேக்கப் நம்ம டீம்ல ஒருத்தன் ஆஃப்லைன்டா, அதான் தோத்துறோம். கேட்டா அங்க 2 பேரும் உட்காந்து கில்லே போச்சுட்டா 6 கில்லே போச்சு. கத்திட்டு என்ன பண்றீங்க? இல்ல நான் வந்து அங்க ஏறி போய் நீங்க கில்லு மட்டும் நீங்க எவனா ப்ரொடெக்ட் பண்ண வந்தீங்களா? கில் ஹலோ, அதுல கில் அடிக்கிறது மட்டும் பத்தாதுங்க, ஜெயிக்கணும். சரியா? நாங்க பேக்கப் கொடுத்தோம்ல, கிட்ட இருக்கிற எல்லாரையும் அடிச்சிட்டோம். எனக்கு சரி நீங்க பேக்கப் கொடுத்தீங்க, ஓகே. இன்னொருத்தன் பேக்கப் கொடுத்திருந்தா எனக்கு கரெக்டா இருந்திருக்கும். என் கூட டீம்ல இன்னும் 2 பேரை கூட்டி வருவாரு. அது இல்லையா, நீங்க 2 பேரும் லாங்ல பேக்கப் கொடுத்தீங்க. எனக்கு ஷார்ட் ரேஞ்சில யாரோ ஒருத்தர் பேக்கப் கொடுக்கணும்யா.
நான் என்ன பண்ணுவேன்? தனியா போய் செத்துக்கிட்டு ஷார்ட் ரேஞ்சில் வரணும்னு அடிக்க வேண்டியதானே ஐயோ எத்தனை பேர் தான் நானும் அடிப்பேன். வந்த உடனே அடிச்சிடுறாங்கயா. சார். உங்ககிட்ட இருக்கிற அடிக்கணும். எல்லாரும் நான் யூடியூபர் அடிச்சிட்டேன். யூடியூபர்னா நீ எத்தனை பேராலும் அடிக்கணும். யூடியூபர் தான் அடிக்கணும். இது எனக்கு புரியல. யூடியூபர்னா அடிக்கணும், யூடியூபர்னா அடிக்கணும். யூடியூபர் இல்லைன்னு அடிக்க கூடாது. ஏதாவது சட்டம் ஏதாவது இருக்கா? யூடியூபர் இல்லைன்னா அடிக்க தேவையில்ல. யூடியூபர்னா அடிக்கணும். இன்னைக்கு நீயா நான் வருமே 300 மார்க் எடுக்கணும் சார். இந்த மாதிரி எவனோ ஸ்னைப்பர் வீட்டுல இருக்காங்க எனக்கு பேக்கப் உனக்கு கூட தான் வந்துகிட்டு இருக்கேன் நானு. இதே பேக்கப் நீ அப்பதே கொடுத்துருந்தீங்கன்னா இன்னத்துக்கு நம்ம வந்து 2வது இடம் போயிருக்கலாம். நெருப்புலாம் வச்சு அடிக்கிறாங்க. அந்த டீம்ல ஆஃப்லைன்யா இருந்தாலும் ஒரு மெடிக்கிட்டு கொடுத்துருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டீம் நல்லாவே ஆட மாட்டேங்கிறாங்கயா. கப்பே கொடுக்கலையா? போன மேட்ச் மாதிரி இல்லையா? ஆடுனாலும் கூப்பிட்டு வந்துறான், ஆடலைனாலும் கூப்பிட்டு வந்துறான். இவனை வச்சு என்னடா பண்றது? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நல்லாவே இல்லைங்க. சீக்கிரமா ஈஸியா ஜெயிச்ச மாதிரி இருக்கு. ஐ வாண்ட் காம்படிஷன். டிஃபென்ஸ் பண்ணடி, டிஃபென்ஸ் பண்ண அப்ப தெரியும். இப்ப பாரு என் டிஃபென்ஸை பாருங்க. இறங்கி போய் எல்லாரையும் அடிச்சு தூக்குறேன். இந்த டிஃபென்ஸ் சரிப்பட்டு வராதுங்க. நம்ம லொகேஷன் போயிரும். ஆப்போசிட்ல வந்ததுலாம் பேட்டடா பேர் பாரு. ரைட்டு. அப்ப இந்த மேட்ச் ஒரு 50 கிலோ போட்ட வேண்டியதான். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. வண்டி கிட்ட கூட வந்து நிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. வண்டி பின்னாடி போகுதுன்னு எனக்கு தெரியாது போல. சரி சார் பேக்கப் பண்ணலாம். வேணாம் என்ன வண்டி 0ல இருக்கு? அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு தெரியல கைஸ். நிக்கணும். அவங்க டிஃபன் பண்ற மாதிரி அந்த வீட்டுல ஏறி உட்காந்துருக்காங்க. நான் போன மேட்ச் ஆடிட்டு இருந்தேன்ல, அங்க பார்த்தா இங்க 2 பேர் இருக்காங்க வீட்டு மேல. 40 செகண்ட் தான். அவங்க சண்டை மட்டும் போடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒன்லி ஷூட் அவுட் வச்சிட்டு இருக்காங்க. பூரா பேர் இந்த வீட்டு மேல இருக்கானுங்க. அவங்க இன்னும் வண்டி டிஃபென்ஸ் பண்றத மறக்கல போல. வண்டியை மட்டும் டிஃபென்ஸ் பண்ணிருக்கேன். இவங்களுக்கு வண்டி எடுத்துட்டு போனே தெரியல. எவ்வளவு வண்டிக்கிட்ட வரல போறாங்கடா. விடுங்க, அதுல போட்டுடா சுடாதீங்க. டேய் போட்டு இங்க ஹில் ஆக்டிவ் பட்ஜெட் போட்டுடா. அந்த நோட்ட மாட்டான். இங்க தான் வந்து நோட் இருப்பான். எங்க அடிக்க முடியுதா அங்க அடிச்சுக்கணும். அவ்வளவுதான். இஷ்டம். அவங்க எத்தனை பேர் போனாங்க? தோத்தால ஆபடிக்குது, ஜெயிச்சால ஆபடிக்குது. One more guys. Free Fire in இல்ல இந்த மேட்சும் எனக்கு தெரிஞ்சு அப்படியே போன மேட்ச் வந்தவங்க தான் திரும்ப வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அப்புறம் என்ன ஒண்ணுக்கு ஒரு அளவுக்கு அடிப்பாங்க. போன மேட்ச் தெரியாது. வண்டி எடுத்துட்டு போனே தெரியல. அவங்க டிபெண்ட் பண்ற மாதிரி வீட்டுல ஏறிக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு இல்ல இந்த ஸ்குவாட் கொஞ்சம் நல்லா ஆடுறாங்க. அதை எங்க அங்கிளே முடிச்சிருவாரு. ஒரே ஒரு ஆள் அடிச்சாரு.
பண்டா பரோட்டா. எல்லாருக்கும் ஒரு ரோடு கொடுத்து வச்சிருக்கேன். சொல்லிட்டாங்க புல்லட் வேற லிமிட்டடா கொடுத்துருக்காங்களா, அழுத்து தீர்ந்து போயிடுச்சு. செத்துட்டான். ஏடா சோனியா தான் எதுக்கு வச்சிருக்க? இது டிஃபால்ட்டா வச்சது, ஒரு ரவுண்டுக்கு மாத்துறது இல்ல. கைஸ் பேக்கப் வேணும் கைஸ். ஒருத்தர 2 பேர் அடிக்கிறாங்க கைஸ். போட்டாச்சு. நீ யாரா போமான்? சார் எனக்கு பேக்கப் வேணும். என்ன பிரச்சனைன்னு பேக்கப் ஹெல்த் இல்ல, 21 HP தான் இருக்கு. எனக்கு 47 HP. வந்துட்டாங்க இவன் சித்தப்பா பஸ். போடுறான்டா. நாங்கள் போட்டு அடிக்கிறீங்க போல. ஐயோ கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதை முடிச்சிடலாம். போய் நில்லையா போய். ஐயோ ஜேமிகா பேக்கப் சேர்த்து போச்சு. அடிச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு. பின்னாடி வராங்களே. மிஸ்டர் நரி நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிட்டு தான்டா இருக்கிய. அதான் சொல்றேன். ஏன் வாங்கியா பேக்கப் புரிய போதியா? இல்லடா அழுவாதடா, வெற்றி நம்மது. ஓ காலுக்கு இல்ல ஏதோ பூச்சி ஓடிக்கிட்டு இருக்கே, அது பட் போதுமா? தடுக்கணும். தடுப்பீங்களா? அதெல்லாம் நாங்க சிறப்பா பண்ணுவோம். அடிக்கிற அடியை மட்டும் பாரு. என்ன மேலே ரெப்பந்தர மட்டும் இது மேல வீட்டு மேல ஏறி உட்கார்ந்துறோம். M249 அது யாரு? மிஷின் கன் ஓட போட்டு டிம்பு அடிதான். இங்க சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படி இது வச்சிருக்காங்க ஸ்னைப்பரு. அவனும் நெருப்புட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. 9 மீட்டர் தான் வந்திருக்காங்க. கலையில அதையும் எடுத்துட்டு போய் வச்சிருக்கேன். 0 அடிக்க போறாங்க. 2 1 எங்க இருக்குன்னு இன்னும் பார்க்கல. நானும் கவர் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்துட்டீங்களா? வந்துட்டானா? பார்த்துட்டான், மேல வந்துட்டான். பக்காவா ஒழிஞ்சு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா என் சிங்காங்க மேல பாரு. யோ எனக்கு யோ என்ன புல்லட் காலி ஆச்சு. அவ்வளவுதான், மேல வானம் இருக்கிறது. அடிக்க மேல இருக்கீங்க. அவ்வளவுதான் ரிவர்ஸ். அங்கில அந்த வீட்டுக்குள்ள அழுகி போயிட்டாங்க. எங்கில எல்லாருமே அங்க வந்தா அங்க இருந்தாலும் அடிக்கிறேன்னு அங்கேயே உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்கடா. ஜெயிக்கணும்னா வெளியே ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மையிலே வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்களே. ஒருத்தன் தாயா வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ளூ சட்டை அடிச்சிட்டேன். ப்ளூ சட்டை அடிச்சது நானு. நீ சிவப்பு சட்டை அடிச்ச. சட்டையாது அந்த வீட்டு மேல அடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. 8 HP தாடா இருக்கு. அடிக்கட்டும், நான் நைஸா போய் அடிச்சிடறேன். அவ்வளவுதான். MVP ஜேடி ரெடி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க.
அங்கிள் ஜஸ்ட் 3 கில் தான் அடிச்சிருக்கீங்க. போன ரவுண்டு சாமி சரியா Free நல்லா Fire ஒர்க்கியான India ஆப் பண்ணிட்டு வர மாட்டேறாங்களே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஏன் டிஃபென்ஸ். போமா? மறுபடியும் பாட்டு தான் போட்டிருக்காங்க. உனக்கு எப்படா சிஎஸ்ல உனக்கு 400 ஸ்கோர் ஏறும்? நாளைக்கு ஏறிடும், கவலைப்படாதீங்க. எது மறுபடியும் நாளைக்கு 11 மணிக்கு முடிச்சிருவீங்க என்னன்னு சொன்னீங்க. இன்னும் 11 மணி ஆகலையா? இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணுவோம். இன்னும் நாளைக்கு சண்டே. எனக்கு டெய்லியுமே சண்டே தான். நீ என்னதான் பண்ற ஜேடி? வீட்டில் சும்மா தான் இருக்கேன் லீவில். என்ன லீவு? செம்மு லீவ். ஜஸ்ட் 58 நாள் தான் கொடுத்துருக்காங்க. கல் நெஞ்சக்காரங்க எவ்வளோ கதறணும் மாட்டேன்ட்டாங்களே. அங்கிள் மேகா ஆன் ஃபயர். இந்த ரவுண்டுக்கான அவாக்கு தான் இருக்கும். வெடிக்கிட்டு கிடையாது. போடுறாங்களே நியாயம் பண்றீங்களா? போகாதே 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 கிரெடிட் கரெக்டா தூக்கி போறாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா மிஞ்சிரான். நான் அங்கிள் உங்க சிசிய பிள்ளையா? அங்கிலே சொல்லு பயங்கர அடி கொண்டு போடுறானே உங்க சிசிய பிள்ளை. யாரா ஸ்மோக் போட்டது யாரா? நிறைய பேக்கப் கொடுத்தாலும் நான் கேரக்டர் ஸ்கில் வச்சிருக்கேன். யாரு எல்லாம் எங்க இருக்கான்னு காட்டவே. அப்புறம் ஏன் சாவரு அது காட்டும். புடுங்கினது ஃபுல்லாமே தேவையில்லாத அடிதான். தேசங்கள் அங்க போய் அடிக்கலாம். ஃபுல்லா கூட பேக்கப் இங்க அடினா அங்கே வேண்டா சொல்றது. அதான் பயமே. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நான் மட்டும் தான் இருக்கேன் பேக்கப் வாங்கிட்டு. 4 போட்டு தான் இருக்கு. கிரெடிட் போடுறான்டா. ரெண்டு படம் மாறா முடிஞ்சா அப்புறம் அங்கிள் போட அவன் கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு உட்காந்து. நம்ம டீம்ல ஒரு பாம்பு பக்ரி இருக்காரு, மறந்துடாதீங்க. யார் அது? அங்கிள் என்ன அது யார் கேக்குறாரு? ஐயோ அது ஸ்கில் இருக்கு. அவ்வளவுதான் ஜெயிச்சிட்டோம். அவ்வளவுதான் போதும். 40 மீட்டர் பார்த்தா போதுங்க. ஈஸியா முடிச்சிடலாம். நாய் கொடுக்குறாரு. அதான் எங்களுக்கு அதுல ஒரு அங்கிள் அவங்க டீம்ல ஒருத்தன் வெளியே போயிட்டாங்க. குட் பிளே. இருக்காண்டா. ஏய் இல்ல ஃபர்ஸ்ட் பிளேயர் பாருங்க. அவங்க டீம்ல நம்ம டீம்ல இல்ல. அவங்க டீம்லயா? அது என்னைய பார்த்து பயந்துருப்பாங்க. இப்படி ஒரு நூபு குட்டி கூட விளையாடணுமா? எடுத்தது 0 கில்லு. கில்லு கில்லு. அதுல ஒரு கில்லு என்ன பார்த்து பயந்துட்டான். ஒரு நாய் இருக்கு. நான் கில் அடிக்கிறதுக்காண்டி விளையாடுற டீம் ஜெயிக்கணும்னு காண்டி விளையாடிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி தெரியலையே. எல்லாம் எலிமினேட் ஆயிட்டு இருக்காங்க. எல்லாரும் போயிட்டாங்க வச்சுட்டு. அங்கிள் 2v4 விட்டு விட்டுறோம்.
நான் சுடவே இல்லையே. ஓ லேண்ட் மைன்லாம் வைக்கிறேன். ஆமே வச்சுட்டாங்க. யாரு அவங்க இல்ல? ஏன்டா அடிபட்டு ஏய் ஓசி கில்ல அடிச்சீங்கன்னா நான் எப்படி ஒரு கில்ல அடிக்கிறது? அது ஓசிக்கல்ல ஒரு திறமை தானே. ஏய் முடிஞ்சிருச்சு தானே, ஏன் இன்னும் இது முடிக்கல? டைம் முடியல, அதுக்குள்ள அவங்க ஃபுல்லா பின்னாடி கூட்டு போயிட்டாங்க. ஏய் இதுக்கப்புறம் செக் பாயிண்ட் வச்சு இருக்கா, எப்படா கூட்டு போக முடியும்? தற்கொலை. அது அவங்களுக்கு தெரியாது சார். அவன் பாவம். செக் பாயிண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் பின்னாடி கொண்டு போகலாம். அதானே. டேய் செக் பாயிண்ட் இருந்தா பின்னால போக முடியாதுயா, அந்த செக் பாயிண்ட் தாண்டி போகணும். செக் பாயிண்ட் என்ன மைத்துக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். சிவமுருகன் கோபராஜ் சிவமுருகன் ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. எவ்வளவு பெரிய வயசுல பெரியவரு, உங்க வயசுல ஒரு பையன். இது நீ அவாய்ட் பண்ணிருக்கலாம். அது ப்ரோல வந்துருச்சு. ஐ எம் வெரி சூரி அங்கிள். கொடுமை. சரி கிளாஸ் கூட இல்லை இதுவே போடு. வெயிட் பண்ண, நானே பார்த்து சொல்கிறேன். சார் நான் தூங்க போறேன் சார். சார் ஏன் ஆமாண்ணா சார்ஜ் இல்லைடா, 4 பாயிண்ட் தான் இருக்குடா. இதெல்லாம் அப்போ நீங்கள் விளாட்லாமே. கரண்ட் இல்லை பார்த்து.